ஜெபம் கேளும் படித்தாரும் உம்மை நம்பி உள்ளோ. ஜெபம் கேளும் படித்தாரும் உம்மை நம்பி உள்ளோ. ஜெபம் கேளும் படித்தாரும் உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. ஜெபம் கேளும் படித்தாரும் உம்மை நம்பி உள்ளோ. எங்கள் ஜெபம் கேளும் கையதட்டி படித்தாரும் உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. கையதட்டி இன்னைக்கு இப்ப தேவ சமூகத்துல நிற்கிற சர்வ வளர்ச்சிகளை நிற்கிற உன்னுடைய எல்லா வேண்டுதலை கர்த்தருக்கு நிறைவேற்ற போகிறார். உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். இருதயத்தின் ஆசை நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு காரியத்தை கர்த்தருக்கு கைகூடி வரப்படுவார். அதிசயத்தை நீ பார்க்க போற சகாவா துரவா அதிசயமான வல்லமை கர்த்தருக்காக தர போகிறார். ஜெபம் கேளும் படித்தாரும் உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. பயந்து செவகாயிரு ரவகமகுரா சாயகா அதுரவா வசமோ எல்லா கட்டிக்கு எல்லா சரிவு இப்பரே ஐ உள்ளோ. நீடால் வேண்டது திரவேறட்டும். நீடால் பாடுகள் பரந்தோடு. நீடால் வேண்டது திரவேறட்டும். அமே நீடால் பாடுகள் பரந்தோடு. சொல்லு. நீடால் வேண்டது திரவேறட்டும். அமே நீடால் பாடுகள் பரந்தோடு. சொல்லு. நீடால் வேண்டது திரவேறட்டும். நீடால் பாடுகள் பரந்தோடு. சத்தியமே நீடால் வேண்டது திரவேறட்டும். பரநாள் பாடுகள் பரந்தோடு. நீ மறையட்டுமே. கவலைகள் தீரட்டுமே. என் கண்ணீ மறையட்டுமே. என் கவலைகள் தீரட்டுமே. ஜெபம் கேளும் படித்தாரும் உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. ஜெபம் கேளும் சபம் படித்தாரும் பயந்து சபை ஓவியம் பயந்து சபை நம்பி உள்ளோ. உம்மை நம்பி உள்ளோ. ஓராக உம்மை நம்பி உள்ளோ. ஏசப்பா 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 என்னே என்னாலே ராஜாவே ஓ ஹalleluya. உம்மை நம்பி உள்ளோ. உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. சபபா உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. கேளும் படித்தாரும் உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. விசுவாசம் கேளும் விசுவாசம் தாரும் ஹalleluya. உம்மை நம்பி உள்ளோ. இசையா உம்மை நம்பி உள்ளோ. கலந்து போன கைகள் திடமாகட்டும். கல்லா
பிரியமே உம்மை நம்பி நிக்கிறப்பா, உம்மை நம்பி நிக்கிறேன். அல்லேலூயா. கண்ணை மூடி பக்கத்தில் கையை பிடிச்சாங்க. பக்கத்தில் கையை பிடி. இன்றைக்கு உன் காரியங்களை அவருக்கு கைகூடி வர பண்ணுவார். உன் ஜெபத்தை கேட்பார். உனக்கு அதிசயம் நடக்கும். கர்த்தர் சிறையிருப்பில் இருக்கிறவனை விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் இந்த நேரத்தில் உனக்குள்ளே மகிமையாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்க ஆயத்தமாகும். Praise God, praise God. ஜெபத்தோடு அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டுதலின் ஆவியானவர் நமக்கு praise God, praise God. வேண்டுதலின் ஆவியானவர் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். கேட்ட வார்த்தையை மறுபடியும் ஒரு விசையாய் ஞாபகப்படுத்த, ஒருவன் சத்தமிட்டு கூப்பிட்டார், அவர் பயன் கொடுக்கிறார். எத்தனை பேரும் ஒரே ஆவியோடு கூப்பிட்டார், அவர் கேட்க மாட்டார், அவர் இறங்கி வந்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவர் நின்று அவரை விடுவிப்பார். இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் வந்து நின்று அந்த வேண்டுதல்களை கர்த்தர் விடுதலை அளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ வந்தோம், கடமைக்காக வந்தோம், கதவை தட்டிட்டு மட்டும் போகாதீங்க. நீங்க கூப்பிடுற சத்தத்துல அந்த கதவே அலறணும், அந்த கதவே அதறணும். அப்படியே ஓ கர்த்தர் வகாந்திருக்க அந்த சிங்காசனமே அலற அளவுக்கு உங்கள் சத்தம் அவ்வளவு பெரிதாக, ஓ என் ஜனங்கள் சத்தம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இத்தனை என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடுற சத்தம் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இறங்கி வந்து அதை கேட்டு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துல உறுதியா இருக்கு. இயேசுக்கிற விண்ணப்பங்களை தெளிவா கேட்டு தயவு கூர்ந்து அதை கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. அந்த விண்ணப்பத்திற்காக கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அதை அங்கீகரிக்க பிரியமா இருக்கிறார். அதை கர்த்தர் அதை ஆசீர்வதிக்காததோட பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் சுத்தமாய் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியில நிரம்பிருங்கள். தேவ ஆவி உங்களுக்குள்ளே மகிமையாய் இறங்கி வாசமான இடம் கொடுங்கள். சொல்லப்படுகிற விண்ணப்பத்தை கவனியுங்கள். அதற்கு வேண்டிய வார்த்தைகளை சொல்லி சுருக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் கிரியை செய்வார். மத்தியில் இருக்கிற அமுதா அவர்களுக்காக அல்லேலூயா. என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இந்த விண்ணப்பம் இப்பொழுது இந்த திறப்பின் வாசலிலே வந்து நிற்கிறது. அல்லேலூயா. அவரிடத்துல பலவிதமான நோய்கள் இருக்கும்போது கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து வச்சாங்க. அவர் ஒருத்தரையும் விரும்பிய அனுப்பாம எல்லாரையும் கர்த்தர் சுகமாய் அவரை நாடி வந்த எதையும் அவர் விரும்பிய அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை பார்த்தவனமா இருக்கிறார். அதனால எல்லாம் தெளிவாக்கி இருக்கீங்க. அமுதா அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இந்த ஒரு விண்ணப்பத்திற்காக யாராவது கருத்தாய் சுருக்கமா கை உயர்த்துவோம். பிரைஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் கையை பிடி, எல்லாம் கையை பிடி. அந்த குடும்பத்துல காணப்படுகிற எல்லா சிறையிருப்பு மாறி எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எல்லாமே சோகம், எல்லா சோகங்கள், எல்லா சோகங்கள். கட்டப்பட்ட நீரூற்றமாய் இருக்கிறீர் என்று சொன்னவரே, அப்பா பூர்வ நாட்களிலே உமது பிதாவிற்கு அளித்த சத்தியத்தையோ, யாக்கோபுக்கு கிடைத்த கிருபையோ, ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளைகளையோ என் தேவன் நிறைவேற்றியவர். கைவிடாதவர் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. யாரையுமே கைவிட்டாலும் நீர் கைவிடாதவர் ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரே. அப்பா இந்த சகோதரி அப்பா அமுதா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேர்க்கத்தை நாம் திருமதை போல திருப்பதி தேவனாகிய கர்த்தர் அப்பா குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என் இதயத்திலே வாழ்த்து
இந்த விண்ணப்பத்திற்கு தேவன் செவி கொடுத்து தேவனுக்கு நன்றி அப்பா. வேலைகளை கர்த்தர் பாருங்கப்பா. அவர் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஒரு சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து எல்லா கோணங்களையும் செவிப்படுத்தினார். இந்த நாளில் நீ நிறைவேற்றி ஜெபத்தை கேட்டு அவர் கண்ணீரை தொடக்கி நன்றி நன்றி ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கு வெந்த ஜீவனுக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களை பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்புமே என்று வாக்கு பண்ணினவரே. அப்பா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. நம்பிக்கை உள்ள தேவனாகிய கர்த்தரே அப்பா நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேலே தேவனாகிய கர்த்தர் மழை இறங்குவீராக, செவி சாய்ப்பீராக, கேட்பீராக. உமக்கே துதியும் கனமும் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நிறைவேற்ற தேவனாகிய கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தின் ஜெபத்தை கேட்டு அமுதா அவர்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய ரட்சிப்பு அந்த வீட்டின் மூலையில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலும் இப்பொழுதே போய் அவர்கள் ரட்சிப்பு கர்த்தருடைய வார்த்தைப்படியாக கர்த்தருடைய இரக்கம் அந்த குடும்பத்தின் மேலே கிடைத்து கர்த்தருடைய ரட்சிப்பு அந்த வீட்டின் மேலே பிரகாசிக்கட்டும். அமுதா அவர்களுக்காக நல்ல வேலை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கே கர்த்தர் மன விருப்பத்தின் வழி உங்களுக்கு தந்தருவார் வார்த்தைப்படியாக கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். கரங்களை சோதரிப்போமா? சோதரம் 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 சோதரம். ஆமென். அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற ஸ்னேகா என்கிற ரெபேக்கா அவருடைய குடும்பத்திற்காக தனுஷ் போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும், அவர் வியாபாரம் செய்கிற ஆட்டோ அதில் வருமானம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அவருடைய கணவர் தான் ஸ்னேகா என்கிற ரெபேக்கா முதல்ல அவருடைய கணவருக்காக ஜெபிப்போம். அவர் ரட்சிக்கப்படணும், சீக்கிரமாய் கர்த்தருடைய ரட்சிப்பு அவருக்கு வரணும். அவருக்காகவும் அவருடைய ஸ்னேகா அவருடைய தம்பி தனுஷ் அந்த குடி பழக்கத்திலிருந்து போதை பழக்கத்திலிருந்து அவர் விடுதலை அடையணும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஓட்டுகிற ஆட்டோ மூலமாக வருகிற வருமானம் நல்லபடியாக இன்னும் கர்த்தர் பெருக செய்யணும். அதுவும் இல்லாமல் அவரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் சில விதமான போராட்டங்களை கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் குடும்பத்திலே கர்த்தர் விடுதலையை தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கேட்டுக்கங்க. ஸ்னேகா அவருடைய கணவர் அவர் ரட்சிக்கப்படணும், அவருடைய தம்பியும் ரட்சிக்கப்படணும். அவர் போதை பழக்கத்தில் விடுதலை அடைந்து அவர் ஓட்டுகிற ஆட்டோவிலே நல்ல வருமானம் அவருக்கு கிடைக்கணும். இந்த ஒரு விண்ணப்பத்திற்காக இந்த குடும்பத்திற்காக யாராவது பாராட்டோம் சுருக்கமாக ஜெபிங்க. யாராவது சோத்திரத்தோட ஒரு நாமம் இல்லாதபடி ஒரு நாமம் இல்லாதபடி தேவாதி தேவனை நோக்கி இந்த விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறவருடைய நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை கேட்கிறவருடைய தயவினாலே சோத்திரத்தோடு சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது அப்பா நீ விடுதலை கொடுக்கிற தேவனா இருப்பதற்காக என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலோ அதை தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாமத்தினால் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் செய்வதுப்பா ஆண்டவரே, இரக்கம் செய்வதாய் ஜெபிக்கிறேன் சப்பா ஆண்டவரே. நன்றி அப்பா, கணவருக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாள் ஆண்டவரே அந்த மகனை ஆண்டவரே ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அந்த குடி பழகத்தில் ஆண்டவரே மகனை நீ விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அந்த மகன் என்ன பாரத்தோடு எழுதி கொடுத்திருக்கிறாரோ என் கணவரை கர்த்தர் தான் ரட்சிப்பார் மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு எழுதி கொடுத்திருக்கிறாரப்பா. அந்த கணவரை தொடுபடியாய் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஆண்டவரை ஒருமனமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் இப்போது மகனை ஆண்டவரே அப்பா நீர் ஆடி பாட கரத்தை நீர் மகன் மேல் வைத்து ஆண்டவரே விடுதலை தருபடியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே
சீக்கிரத்துல இப்படி சபைக்கு வந்த ஆண்டவரே அதனால சாட்சி சொல்ல இப்படியாய் நான் சபையில இந்த விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன். கர்த்தர் என் கணவரையும் என் சகோதரியை தொட்டார் என்று சொல்லி ஆண்டவரே சன்னிதானத்திலே உன்னை நாம மாத்திரம் மகிமைப்பட நீங்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அதனால சாட்சியோடு கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தாரை ரட்சிக்கபடியாக ஜெபிக்கிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். சீக்கிரத்திலே நீ ஆண்டவரே சன்னிதானத்துக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். யாவற்றையும் அன்பு கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஏற்பட்ட நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்க சுருக்கமா ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நேரம் கிடையாது. நமக்கு சுருக்கமா எல்லா ஜெப குறிப்புக்கும் நாம் சபையாராக கையை பிடிச்சு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேரம் இல்லாத காரணத்தினால நாம ஒரே ஆவியில் நிரம்பியிருக்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையான அபிஷேகத்தின் வல்லமை சபை முழுவதும் அது இறங்கி அதை பரிபூர்ணமாய் உலகிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்திரத்தினாலே அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகுவதாக வெள்ளை இறங்கும்படியாக ஆச்சரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக எல்லா ஜெப குறிப்பின் மீதும் எல்லா விண்ணப்பத்தின் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி நாம் ஒருமனப்பட்டவர்களாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் சபையார சேர்ந்து விசுவாசத்தில் நிரம்பி நாம் சோதரத்தை தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது தேவனுடைய அதிசயமான வல்லமையான கிரியைகளை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சோதரம் பண்ணலாம். ஜெப குறிப்பை கவனமா கேட்டு நம்ம சோதரம் பண்ணுவோம். ராஜி அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமா சபைக்கு வரணும். கடையை கர்த்தர் எதுவுமே இல்லாதபடி நீக்கி போடணும்.
வர வேண்டிய தேவைகள் எல்லாம் தடை இல்லாம வந்து சேரணும் என்று எழுதப்பட்ட இந்த ஜெபத்துக்காக ராஜி அவர்கள் குடும்பத்திற்காக சோதரிப்போமா? நான் எதிர்பார்க்கும் காரியங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும். மோசே நன்றாக படிக்க வேண்டும். நல்ல வேலை அவருக்கு கிடைக்க வேண்டும். அவளை எதிர்ப்பு இந்த விண்ணப்பத்திற்காக அவருக்கு பரிபூர்ண சுருக்கப்படுத்த முடியும். மோசேக்கு நல்ல வேலை வழி திறக்க காரியங்கள் இந்த நாளிலே அடுத்ததா தேவ கிருபை ஜான் ஜோசப் அவர்கள் குடும்பத்துக்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க சோத்திரத்தில் கரணம் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு மனம் நிறைந்தப்பா. கர்த்தாவே வாடகை வீடு என்ற மிகப்பெரிய சிறையிருப்பில் இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை நீங்க கொடுக்க வேண்டும். எங்களின் கைகளின் பிராசத்தை நாங்கள் சாப்பிட வேண்டும். நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மையை கர்த்தாவே அருகில் எங்களுக்கு கை கூட வரப்படுத்தி எங்களுடைய குடும்பத்தில் எல்லா போராட்டங்களுக்கும் கிடைக்க வேண்டும். எதிராக கிடைக்க வேண்டும். நல்ல வேலை கிடைக்க வேண்டும். இன்னும் கர்த்தருக்கு முன்பாக வளர வேண்டும். என் கணவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும். இதற்காக எழுதப்பட்ட இந்த ஜெபக்குறிப்பை மக்கள் சொல்லணும். அவர் கரம் நீட்டி அவர் தொட்டு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை அதிகரிக்காக நம்பிக்கைக்கு உரியவரே
அவரது மனைவி எப்சிபா இருவருக்கும் நல்ல உடல் சுகத்துடன் இருக்க வேண்டும். அவருக்கு கொடுத்த பிள்ளை தேவனுடைய கிருபையில் நல்லபடியா வளர வேண்டும். எப்சிபா அவரது அப்பா பழனி, அம்மா ஜெயந்தி, தம்பி அப்பு இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பழனி குடியில் இருந்து நல்ல வேலை கிடைக்கும். இந்த குடும்பத்துக்காக மகன் எசேக்கியேல் அவருடைய மகனை படிக்கிறார். மகன் ஆரோன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எசேக்கியேலுடைய மாமனார் குடும்பத்தை மாமியாரை கர்த்தர் ரட்சிக்கத்தக்கதாக பாவத்தில் இருக்கிறார்கள், விசுவாசத்தில் இருக்கிறார்கள், சாபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் திரும்பப்படி வல்லமை கட்டப்பட்டிருக்கிற சாபோடைய கட்டையை கட்ட பிரேக் கர்த்தர் கிரியை செய்வாராக. ஷியாமலா அவங்க குடும்பத்துக்காக சோத்திரத்தோட சபையா சோத்திரத்தோட கொஞ்ச நேரம் பெருமையா இருக்காதீங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சபையா சோத்திரத்தோட ஹalleluya சொன்னாலும் சொல்லுங்க சோத்திரத்தோட ஹalleluya. என் கணவர் வாரம் தவறாமல் சபைக்கு வரும்படி அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்க மகள் மற்றும் மருமகன் அவர்களும் குடும்பமாக சபைக்கு வரணும். எனக்கு அடிக்கடி சரீர பலன் குறைகிறது. அப்படி வராதபடி கர்த்தர் எனக்காக ஜெபிங்க. இந்த சபையார் ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் ஒரே ஒரு இருதயத்தின் வேண்டுதலை செய்வார். ஆலோசனைகள் எல்லாம் கணவர் மனம் கொடுக்க முடியாது. அது குடும்பத்திலே ரட்சிப்பு சமாதானம் உண்டாகும்படி, அது குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும்படி சபையார் ஒருமனப்பட்டு கையை தட்டி சோத்திரம் எல்லாம் சோத்திரம் கர்த்தர் தொடரும் சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மையே சார்ந்து கொண்டே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மையே சொந்த ஆற்றலை நம்பவில்லை சகோதரே உடல் பலவீனம் நீங்கணும். நான் பலத்தோடு இருக்கணும். கால் இடுப்பு வலி நீங்கி பரிபூர்ண சுகம் எனக்கு கிடைக்கணும். எழுதப்பட்டிருக்க இவர்களுக்காக ஆமென். கர்த்தர் தொடும்படியாக இப்போதே தொட்டு சுகமாக்க முடியாது. இப்போதே வல்லமை இறங்க முடியாது. அந்த சரீரத்தை கர்த்தருடைய ஆவி இறங்க முடியாது. அந்த எலும்புகளை கர்த்தருடைய வல்லமை இறங்க முடியாது. கர்த்தருடைய கருவுகள் சுகமாக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை இறங்க கையை தட்டி கர்த்தர் சொல்லுவார். எங்களுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆகிவிட்டது. குழந்தை இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படி இருக்காங்க. அவங்க கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்காக சபையார் வனிதா என்ற ஒரு மகள் எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த வனிதா என்ற ஒரு அன்பு மகளுக்காக 2 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற அந்த மகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாது. சுருக்கமா யாராவது ஒருத்தர் சகோதரிகளை யாராவது ஒருத்தர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சுருக்கமா இதுக்காக யாராவது ஜெபம் பார்ப்போம். என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக கர்த்தர் விசேஷமா அப்பா
அப்பா அவன் விசுவாசத்தோட எழுதிருக்கிறான் ராஜா. அப்பா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே. அப்பா எங்கள் நீதிகளை அல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின்படி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். செய்யுங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவன் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவன் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். அவே தண்ணீரை எல்லாம் இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வேறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வேறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் அவே குழந்தையில்லாத பிள்ளைகளுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு, நம்மளுக்கு வந்த விண்ணப்பத்துக்கு தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். அதிசயங்களை செய்ய முடியும். குழந்தை பாக்கியத்தை பெற்று கொடுக்க முடியும். தேவன் நன்மை செய்ய முடியும். கையில் இருக்கிறதை செய்ய முடியும். எல்லாமே தெரியும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாக்கியத்தை கொடுக்க முடியாது. அற்புதம் நடக்க முடியாது. கர்த்தர் செய்கிறதை மாற்றி வை. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டு பத்திரத்தை தேவ சமாதானத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். நாடமேரிக்கு வர வேண்டிய பணம் கர்த்தருடைய இரக்கத்தினால் நல்லபடியா வந்து சேரணும். என் மகனுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும். எழுதுவதற்கு இந்த ஜெபத்துக்காக விண்ணப்பத்துக்காக சபையார் ஸ்தோத்திரத்தோட சபையார் எல்லா தடைகளையும் எல்லா சத்துருக்களையும் அந்த சத்துருக்கு முன்பாக பிள்ளைகளுடைய தடையை உயர்த்துங்கள். ஆண்டவரே அந்த சத்துருக்கள் பலவான் கையில் இருக்கிற அந்த வீட்டின் பத்திரமானது விடுதலையாக்கப்பட்டு சமாதானமாய் பிள்ளைகள் கைக்கு வந்தபடினாலே நன்றியப்பா. மகனுக்கு புறமோசனை கர்த்தர் உயர்த்தி கொடுங்கப்பா. பிரசனாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீட்டார் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு குடும்பமாக வரும்படியா கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும். வேலை இல்லை, வருமானமும் இல்லை, குடும்ப கஷ்டம், அடிக்கடி வயிற்று வலி வருகிறது, எனக்கு குழந்தை இல்லை, குடிப்பழக்கம் நீங்க மெயின்லி அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. வேலை இல்லை, வருமானமும் இல்லை, குடும்ப கஷ்டமா இருக்கு, அடிக்கடி வயிற்று வலி வருகிறது, குழந்தை இல்லை, குடிப்பழக்கம் நீங்க வேண்டும். சபையார் சோத்திரத்தோட அல்லேலூயா அல்லேலூயா. பேர் மட்டும் ஞாபகம் வச்சு சோத்திரம் பண்ணுங்க. மைதிலி என்ற மகள் அது எழுதி கொடுத்திருக்கிற அந்த விண்ணப்பத்தை பாருங்க. எவ்வளவு வேதனையோடு கூட எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. வேலை இல்லை, வருமானம் இல்லை, கணவர் குடிக்கிறாரு, எப்படி குடும்பம் நடத்துறது, குழந்தை பாக்கியம் இல்லை, போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்தவர்களை நான் புறமே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வந்தவர்கள் புறமே தள்ள மாட்டேன். ஒப்பிடுகிற எளியபடி உதவியற்ற சிறுமியானவர்களையும் அவர் ரட்சிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. எல்லா சிறைக்கும் மாற முடியாது. வேலை இல்லாதவர்களை கணவருக்கு வேலை உண்டாக முடியாது. குடிப்பழக்கம் மாற முடியாது. குழந்தை பாக்கியம் இல்லாத மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. சபையார் ஒருமனப்பட்டு கையை தட்டி கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும். வாசுதேவன், மகாலட்சுமி, மோகன், சத்யா, யமுனா, பூஜா, எங்க அப்பாவுக்கு கை எலும்பு உடைஞ்சி இருக்கு. அவருக்கு சீக்கிரமா குணமாகணும். அவர் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வரணும். எங்க கடன் தொல்லை நீங்கணும். கடன் தொல்லையிலிருந்து வெளிவரணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பூர்ண சுகமாகணும். வேலை கிடைக்கணும். கேட்ட இடத்துல வேலை கிடைக்கணும்.
அடுத்த வருஷம் 10th கிளாஸ் போறேன், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். எழுதப்பட்டிருக்க இந்த விண்ணப்பத்திற்காக சபையாராய் கரங்களை தட்டி சோதரத்தோடு வாசுதேவன் மகாலட்சுமி குடும்பத்திற்காக தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அந்த வீட்டாரை கத்தருடைய கையில் கொடுத்து அடிபட்டிருக்கிற சகோதரருக்கு கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது. அதை எல்லா குடிமகனுக்கு மாற முடியாது. அந்த குடும்பத்தில் வருமானம் பெருக்க முடியாது. இந்த குடும்பத்தை சபைக்கு வர முடியாது. கத்தர் அந்த குடும்பத்தை ரட்சிக்கப்பட முடியாது. கத்தர் அந்த வீட்டாரை சந்திக்கப்பட முடியாது. எல்லா உபத்திரமும் நீங்கி இந்த மகள் படிக்கிற 10th படிக்கிற இந்த மகள் 10th போற மகள் சரியாக படித்து பாஸாக கத்தரை தெய்வம் என்பதை கத்தரை உணவு என்பதை ஜபத்தை கேட்கிறவர் அற்புதமான கிரியை குடும்பத்தை செய்வது. வெண்ணிலாமா அவர்களுக்காக ரேஷன் கார்டு தொலைஞ்சிடுச்சு, அது சீக்கிரமா என் கையில் கிடைக்கணும். உடம்பு சரியில்லை, கை கால் ரொம்ப வலிக்குது, இரவுல தூக்கம் இல்லை, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. என் துன்பத்தை எல்லாம் பாதத்துல வைக்கிறேன், நீங்க தான் சரி செய்யணும். நகமி முன்னாடி வாங்க, எழுந்து நில்லுங்க. சபையாருக்கு முன்னாடி, சபைக்கு முன்பாக, தேவ ஜனத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய ஜனத்துக்கு முன்பாக, தேவ ஆவியில நிறைந்திருக்கிற, கர்த்தருடைய ஆவியில நிறைந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக, சர்வ வல்லவருக்கு முன்பாக வந்து நில்லு. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிகளால் கையை உயர்த்தி விசுவாசிகள் கையை உயர்த்தி வலது கையை உயர்த்தி நண்பர் சகோதரி வெண்ணிலா என்கின்ற நகமியை கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். இந்த மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைகளும், எல்லா பிசாசு கட்டுகளும், எல்லா பலவானுடைய கிரிகளும் குடும்பத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, சுகபலத்தை கொடுக்கிற, நிம்மதியை கொடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, கையின் பிரயாசத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், அந்தகார கிரிகள், சக்தி போராட்டங்கள் எல்லாவற்றும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை நாமத்தாலே இதோ நாங்கள் சபையாரை ஒருமுறைப்பட்டு அவைகளை கட்டி நிறுவனமாக்கி கர்த்தருடைய வல்லமையாலே மகனை கட்டாவிக்கிறார். சுகப்படுத்த வல்லமை ரத்தத்தின் வல்லமை குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் ரட்சிப்பு, விடுதலை தருமையா மகன் கட்டாப்பு செய்யும். சூர்யாக்கு நிரந்தர வேலை கிடைக்கணும். ரேகா உடல் பலவீனம் நீக்கி தேவ பலன் கிடைக்கணும். இன்னும் கர்த்தருக்குள் சாட்சியா வாழணும். கர்த்தருக்குள் எழுப்பி பிரகாசிக்கணும். எங்கள் குடும்ப தேவையை கர்த்தரே வீட்டு தலைவராக இருந்து பாதுகாக்கணும். ஆக்சினா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்குள் வளரணும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடை நீக்கி ஆசீர்வாதமாய் மாறணும். இந்த விண்ணப்பத்திற்காக சபை பிள்ளைகளுக்காக, குடும்ப பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை வாங்கி ஆசீர்வதிக்க முடியாது. நிரந்தரமான வேலை கிடைக்கும், நிரந்தரமான வேலை கிடைக்கும், ஊழியத்துக்கு பயன்படுத்தும், குடும்பமாய் சாட்சியா இருக்கணும். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். கர்த்தருடைய பலத்தை பாதுகாப்பு கிடைக்கணும். கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யணும். ஆவிலே வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், ஊழிய பலத்தில் பிரகாசிக்கணும், கர்த்தரை பயன்படுத்தணும். கர்த்தருடைய தாங்களுடைய விசுவாசிகள் கையெழுத்து சபை வருமானம் கட்டாபாக சாக்கா பார்க்கணும். கர்த்தருடைய மகிமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். போவாஸ் அவர் குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும். ஜீசஸ். குடும்பம் கர்த்தருக்குள் இன்னும் வளர வேண்டும். குடும்பமாய் சேர்ந்து ஹல்லேலூயா. போவாஸ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சபையாராக சேர்ந்து ஸ்தோத்திரம். ஒரு ஜெபத்தை நம்ம செய்ய போறோம். போவாஸ் குடும்பத்துக்காக, போவாஸ் ரூத் குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. கர்த்தருடைய ரத்தத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற அன்பு மகள் கெட்சியால் கர்த்தருக்குள் வளரும்படியாக குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறுபடி வந்திருக்க நாம் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர், இறுதியத்தின் வெளியில் அருள் செய்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், இன்னைக்கு காரியத்தை கைப்படி வரப்படுகிறவர். அற்புதம் செய்தோம். போவாஸ் குடும்பத்துக்காக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட இன்னும் அதிகமாக
முழுதுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்யும்படியாக பூர்ண ரட்சிப்பை கட்டளையிடுமாறு விடுதலை கட்டளையிடும் நலவீனங்கள் மாறட்டும் பலத்தோடு கட்டிக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக வல்லமையினாலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி அப்பா. முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். நீர் ஆளுகை செய்வீராக. அவருடைய துன்பங்கள் எல்லாம் மாறட்டும். ஜீசஸ். அவருடைய கவலை எல்லாம் மாறட்டும். ஹalleluya. அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். ஹalleluya. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னீரே. மகனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அந்த குண முழுதுமாய் கர்த்தர் அதிகமாய் தேட உதவி செய்யும். ஹalleluya. ஒரே சாட்சியாய் கட்டளையிடுவீராக. ஹalleluya. எல்லாவற்றையும் கர்த்தரே ஒப்புக்கொள்கிறோம். ஆமென். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கள். குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் சொல்லுவாராம். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய வந்த தேவ சமூகத்தில் வந்த விண்ணப்பங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோம். நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஹalleluya. இது தனிப்பட்ட உன் ஜெபம். யாருடைய ஜெபம்? ஒரு தனிப்பட்ட ஜெபம். ஹalleluya. 2 நிமிஷம் இதே ஆவியில, இதே விசுவாசத்துல, இதே நம்பிக்கையில, இதே கர்த்தருடைய அபிஷேகத்துல முடிஞ்ச முழங்கால கொஞ்ச நேரம் முழங்கால நில்லு. முடிஞ்சவங்க முழங்கால நில்லு. இது உன் வாழ்க்கைக்கு, இது உன் குடும்பத்துக்கு, இது உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, இது உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்கு, இது குடும்ப நம்ம நன்மைக்கு, இது குடும்ப சமாதானத்துக்கு, இது உன் குடும்பத்திலே எல்லாருடைய ரட்சிப்புக்கு உன் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கிற. ஹalleluya. நல்ல புத்திகளை திறப்பி வாசல்ல நிக்கிற, சர்வ வல்லவருக்கு முன்னாடி நிக்கிற. ஹalleluya. சர்வ வல்லவருடைய தேவனுக்கு முன்னாடி நிக்கிற. உன்னுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். உன் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் ஒரே ஆவியில இப்ப கூட முழங்கால நிக்கிற இந்த நேரத்துல கூட பக்கத்துல கையை பிடிப்பான். பக்கத்துல கையை பிடிப்பான். கொஞ்ச நேரம் இது உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம். இது உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நேரம். பரலோகம் வேதம் சொல்லுகிறது, அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கினார். ஹalleluya. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். உன் நடுவிலே வருவார். கர்த்தர் ஆவியானவர் வருவார். உனக்கு நன்மை செய்ய, உன்னை விடுவிக்க, உனக்கு அற்புதம் செய்ய, ஒரு அதிசயத்துக்கான நடுவிலே வரப்போகிறார். ஹalleluya. விசுவாசத்தை விட்டு விலகாத. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் பிசாசை ஜெயிக்கும். பிசாசு ஜெயிக்கும். ஹalleluya. ஹalleluya. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி வைக்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை தகப்பனே ரெண்டு கையும் உன் தேவனுக்கு நேராக உயர்த்து. இன்னைக்கு எல்லாம் கண்ண முடியும். யாரும் பார்க்காத. ஒரு 2 கையும் உன் தேவனுக்கு நேராக உயர்த்தி வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரன் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரி தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, என் தேவனே என் கண்களும் என் கைகளும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. 2 கையை உயர்த்தல என்ன அர்த்தம் தெரியுமா? 2 கையை உயர்த்தல அர்த்தமா? என்னால ஒண்ணும் முடியாது. என் வாழ்க்கையை நீங்க தான் நடத்தணும். என் குடும்பத்தை நீங்க தான் ஆசீர்வதிக்கணும். ஹalleluya. என்னால முடியாது. பைத்தியம் சொல்ற ஆண்டவரே, என்னால முடியாது. என்னால இனி முடியாது. நீங்க தான் செய்யணும். ஹalleluya. 2 கையை உயர்த்தி உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேன்.
தேவ ஜனமாகிய நாம் கர்த்தருடைய பிள்ளையாகி நீ சர்வ வல்லமை முன்னாடி நிற்கிற ஆண்டவரே, என் கண்கள் என் கைகள் உமக்கு நேராக உயர்த்துகிறேன், உமக்கு நேராக உயர்த்துகிறேன். என்னால் முடியலப்பா, என்னால் இந்த வேதனை தாக்க முடியல, என்னால் இந்த கஷ்டத்தை சுமக்க முடியல, என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியலப்பா. என் வாழ்க்கையை நடத்த முடியல, என் குடும்பத்தை நடத்த முடியல. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான அவமானம். கண்ணீரோடு தான் சமூகத்தில் வந்திருக்கிறேன், கண்ணீரோடு தான் வந்திருக்கிறேன், கண்ணீரோடு தான் வந்திருக்கிறேன். என் கண்ணீரை துடைக்கிறவன் நீர் என்று என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும், என்னுடைய எல்லா உபத்திரத்துக்கும், எல்லா வேதனைக்கும் பதில் கொடுக்கிறவன் நீர் என்று நம்பி சமூகத்தில் வந்து நிற்கிறவா, சமூகத்தில் வந்து நிற்கிறவா, சமூகத்தில் வந்து நிற்கிறவா. ஆண்டவரே, இன்னைக்கு நெகேமியா ஜெபித்தது போல என் ஆண்டவரே, என் தேவனே, என் ராஜாவே, அடியானுடைய ஜெபத்தை, என் நாமத்தை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு உடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், முழங்கால் நிற்கிறேன், கிடப்ப நிற்கிறேன், என் சமூகங்களுக்கு முன்பாக இருக்கிறேன். நீ ஜனத்துடைய எல்லா காரியங்களையும் உனக்கு கைகூடி வரம் பண்ணி வாழ்க்கையை வல்லமையானவர் என்பதை சாட்சியாக சொன்னேன். நீ சுகமாய் வைங்க, சமாதானமாக வைங்க, ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. கேளுங்க தரப்படும் என்று சொன்னாரே. தட்டுங்க திறக்கப்படும் என்று சொன்னாரே. ஆகவே தட்டப்பட்டிருக்க நமக்காக பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு கைகூடி வர பண்ணிருக்காய். இந்த விசுவாசமா கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேரடி ஜெபத்தை சுருக்கமாக இசைக்கள் அவர்கள் ஜெபிப்பார்கள். முடிந்தவர்கள் முழங்காலில் எழுங்க, இல்லைனா அமர்ந்து கொள்ளுங்கள். நேரடி ஜெபத்தை அவர்கள் ஜெபிப்பார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிக படைத்தவரே, நாங்கள் அற்புதத்தை பார்த்துருக்கிறோம். என் வாழ்க்கையில் அற்புதத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு தான் நாங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறோம். அதிசயங்களை பார்க்கிறோம். தேவன் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் உங்க பிள்ளைங்கப்பா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. மனுஷனை நம்பி அல்ல, அந்த உலகத்தை நம்பி அல்ல, பொண்ணு பொருளை நம்பி அல்ல, என் தேவனாய் கர்த்தரை நம்பியிருப்பாரு. நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, என் தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் வாழ்க்கையில, என் வேலையில, என் குடும்பத்தில எந்த சமாதானமும் அது தடைப்படாதவரே. ஆசீர்வாதங்களை குடிப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைய பள்ளத்தாக்குகள் நிரம்பும், அது அற்புதம். ஆனா பள்ளத்தாக்கு மழையே இல்லாத பள்ளத்தாக்கு நிரம்பும், அதுதான் அதிசயம். மழை இல்லாது காற்றையே காண மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு நிரம்பும். இது அதிசயம். இதை கர்த்தர் செய்வாரு. அதிசயங்களை செய்கிறவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகும்போது நீங்கள் எதை குறித்து பயப்பட தேவையில்லை. என் தேவன் கர்த்தர் உங்க வலது கையை பிடித்து இந்த நாள் முதல் கொண்டு இனி வருகிற ஒவ்வொரு நாளும்
கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இது முதற்கொண்டு இந்த தேவனை கர்த்தரை பொறுப்பெடுத்து நீ நடத்துவீர்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அதை நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவனை கர்த்தர் எங்களை தப்புவிப்பி எங்களை விடுதலையாக்குவீர் நம்புகிறோம் ஆண்டவரே. இனி வரை போகிற சபை நடக்கிற ஒவ்வொரு தடைத்தும் ஆண்டவரே எல்லா ஜெபத்தையும் எல்லா குடும்ப ஜெபத்தையும் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை நடக்கிற அபிஷேக ஆராதனை ஆண்டவரே சனிக்கிழமை நடக்கிற உபவாசத்தையும் ஆண்டவரே வாரத்தின் முதலாம் ஆராதனையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஏராளமான ஜனங்கள் இயேசு இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அநேகர் வந்து இங்கே தஞ்சமடைய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கும்படியா என் சபையை நிர்வகிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கையை தட்டி கர்த்தரை சொல்ல எல்லா ஜெபத்தையும் எல்லா துதிகளையும் எல்லா சோதனையும் எல்லா விண்ணப்பத்தையும் எல்லா வேண்டுதலையும் எல்லா கூக்குரலையும் எல்லா சத்தத்தையும் எல்லாருடைய பெருமூச்சையும் எல்லாருடைய அபயத்தையும் கர்த்தர் கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தை அவர் கேட்டார், பதிலை தருவார். நம்முடைய கண்கள் ஆச்சரியமானவைகள் அல்ல அதிசயமானவைகளை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெபத்தை கேட்டவர்களுக்கு நன்றி. நீங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக அந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதி என்னுடைய குடும்பத்திலே தெய்வீக வல்லமை இறங்கி ஆச்சரியமான அதிசயமான கர்த்தர் செய்கிறார். மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த தாழ்த்து மீட்பர் இயேசுவுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகலரோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுடைய ஆளுகையும் சமாதானமும் பாதுகாப்பு நன்மையும் நாளையில் வந்த நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய தலைமுறையோடும் சத்தியாவின் மகிமையின் ஊழியத்தோடும் சபையோடும் சபையாரோடும் அவருடைய ஜனத்தோடும் நம்முடைய ஊழியக்காரோடும் நம்முடைய சபையோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை